சம்பாதிச்ச காசு எல்லாமே அந்த 1 மணி நேரத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த கோவிட் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த தருணத்தில் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இப்போ உங்களுடைய ரொட்டீன் எப்படிங்க சார்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? ஹெல்த்துக்காக சொல்லுங்கள், பிஸ்னஸ்க்காக நிறைய பண்ணுவீங்க. இதனால் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அந்த இடத்துல அந்த மெசேஜ் திரும்ப நான் படிக்கும் பொழுது, நான் திரும்பி 7 காலுக்கு ஒரு ஜிம்முன்னா நாங்கள் போய் வெயிட் லிஃப்டிங் கம்மியாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு வெல்த் வேணும்னா ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் வரைக்கும் போகிறேன்னு சொன்னீங்க, அதுவே பெரிய விஷயம் உண்மையாலுமே. வணக்கம் மக்களே, நம்மளுடைய ஹெல்த் டூர் எபிசோடில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் அக்யூரேட் எலக்ட்ரானிக்ஸ். என்னுடைய நண்பரும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு சரவணன் சார் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் எப்போவுமே பிஸியாக இருப்பாருங்க, சரிங்களா? ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷங்க சார் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல. மகிழ்ச்சி. இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் உங்களை சந்திச்சதுன்னா, இன்னைக்கு உங்கள் பிறந்தநாள் கூட. முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. சந்தோஷங்க சார். நான் ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேங்க சார். நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் நலத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க, தொழில நிறைய வித்தைகளை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உடல் நலத்துக்காக என்ன பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூங்க சார். நல்ல விஷயம். இன்னைக்கு உங்களுடைய டேர்ன், அதனால உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதா வந்திருக்கிறேங்க சார். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதுங்க சார். சார் முதலாவதாக உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க சார். நீங்கள் எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறதும் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம ஆடியன்ஸ்க்காக. ஓகே, என்னோட பேர் சரவணன். நான் அக்யூரேட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 2001 ஆரம்பித்தேன். இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 வருஷம் ஒரு நிறுவனத்தில், ஒரு வெயிங் ஸ்கேல் விற்கக்கூடிய நிறுவனத்தில் பணிபுரிஞ்சேன். நான் ஒரு பூர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது தான். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு வெறியில் தான் இந்த பிஸ்னஸை தொடங்கணும். இன்றைக்கி ஆண்டவனுடைய அருள் ப்ளஸ் டீம் மெம்பர்ஸுடைய சப்போர்ட்னால இன்றைக்கி we are doing குட் இன் பிஸ்னஸ். 25 ஆண்டுகளை கடந்துட்டோம் இந்த தொழிலில். அருமைங்க சார். சார் இப்போது இந்த தொழில் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்னங்க சார் காரணம்? ஆக்சுவலி இந்த வெயிங் ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான பொருள். ஒரு குழந்தை பிறந்தோடனேயே ஃபஸ்ட்டு ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா வெயிட் என்னன்னு தான் கேட்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கும் நம்மளுடைய வெயிங் ஸ்கேலுடைய இருக்கும். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வேமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் வந்ததாக சரித்திரமே இல்லை. குவாலிட்டி ஆகட்டும் ஆர் குவான்டிட்டி ஆகட்டும், அதை கரெக்டாக இன்சூர் பண்ணணும்னா வெயிங் ஸ்கேல் வேணும். அதனால் இந்த தொழிலுக்கு ஒரு அழிவு காலம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இந்த தொழிலை நான் செலக்ட் பண்ணேன். ரெண்டாவது ஒரு புனிதமான தொழில் அது. நீங்கள் ஒரு பூஜை நடக்குது அவர் என்ன பண்ணாலுமே தொழிலில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க, அடுத்து தராசு தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு புனிதமான தொழிலை பண்ணுறோங்கிறதுல ஒரு பெருமையாகவும் இருக்குது. இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தது இது ஒரு முக்கியமான காரணம். அற்புதங்க சார். அதான் உங்கள் பேரே வச்சுக்கிறீங்க அக்யூரேட்னு சொல்லிட்டு. அக்யூரேட்னா என்னங்க சார் சொல்ல வரீங்க நீங்கள்? எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தொழில் நடைமுறை, வாழ்க்கை நடைமுறை. அது நான் விற்கக்கூடிய பொருளும் தராசுமே சரியானதான் காமிக்கும். சரியான நடைமுறையில் தொழிலை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அக்யூரேட்னு பேரை வச்சோம். அருமைங்க சார், அருமைங்க சார். சார் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹெல்த் எப்படிங்க சார் மெயின்டைன் பண்ணுறது? சார் ஹெல்த்து மெயின்டைன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பொறுத்தளவு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் எல்லாரும் சந்தோஷமாக பண்ணுறாங்க, ஆர் பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஹெல்த் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சம்பாதிச்ச காசு எல்லாமே வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஆக்சுவலி இந்த மேனேஜ்மெண்ட் குரூஸ்லாம் சொல்லுவாங்க கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. எவ்ரிடே நம்மளுடைய உடம்புக்காக 1 மணி நேரமாக நம்ம ஒதுக்கணுங்கிற ஒரு கட்டாய நடைமுறையை நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். வருங்காலத்துலேயும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவேன். அந்த 1 மணி நேரம் தான் 23 மணி நேரம் நம்மளை காப்பாற்றும். அந்த 1 மணி நேரத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா 23 மணி நேரம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் ஓட வைக்குது. அற்புதங்க சார். சார் இப்போ பிஸ்னஸில்
நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்துட்டு சக்சஸ் வந்திருக்குதா? அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமாங்க சார்? ரொம்பவே உதாரணம் சொல்ல முடியும் சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த கோவிட் வந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிலும் முடங்கி போச்சு. நெறைய பேர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டுருந்தாங்க. எல்லா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆண்டவனுடைய அருள் பிளஸ் நான் முன்னால் செய்த மூச்சு பயிற்சிகளும், முன்னால் செய்த யோகாக்களும், முன்னால் செய்த ஜிம்முக்கு போன உடற்பயிற்சிகளும் தான் என்னை காப்பாத்துச்சு. நான் வந்து அந்த தருணத்துல சூப்பரா பிசினஸ் பண்ணேன். வெளியில போனேன், நல்லா பண்ணேன். மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணோம். ஊர் ஃபுல்லா சப்ளை பண்ணேன். ஜிஹெச், சோசியல் சர்வீஸும் பண்ணேன். இதுவுமே பண்ணுனேன். அந்த தருணத்துல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து எல்லா தொழிலும் முடங்கியிருந்த காலத்திலயும் எங்க தொழில் நல்லா போச்சு. அப்ப அந்த இடத்துல நான் வந்து நன்றி சொன்னது வந்து கடவுளுக்கு தான். அந்த நேரத்துல நன்றி சொன்னேன்னா, அந்த உடல்நிலை எனக்கு நல்லா இருந்தனால தான் அன்னைக்கு என்னால ஓட முடிஞ்சது. அந்த கோவிட்ங்கிற காலத்துல தப்பிச்சு வந்ததே அதுல தான். அருமைங்க சார். இப்போ ஒரு கேள்வி மாத்திங்க சார். இப்போ வந்து நீங்க டல்லா இருக்கிறீங்க. கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குது. அந்த நேரங்கள்ல பிசினஸ் கொஞ்சம் டல்லான மாரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? 100% உண்மதானே சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, மனசு சரியில்லன்னா எடுக்கக்கூடிய முடிவுகளே சரி இருக்காது. ஓகே. மனசு எப்போ சரி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பு என்னைக்கு சரியில்லையோ, உங்க உடம்பு என்னைக்கு சரியில்லாம போதோ, அன்னைக்கு உங்க மனசு சரி இருக்காது. மனசு சரி 2மே சரியில்லன்னா, முடிவுகள் பிசினஸ கரெக்ட்டா எடுக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் பாடி கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், மென்டல் பாடி கரெக்ட்டா இருக்கும். மென்டல் பாடி கரெக்ட்டா இருந்தா தான், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்ட்டா இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரை பிசிக்கல் பாடி இஸ் ஒன் ஆஃப் தி பிரைம் கிரைட்டீரியா. இப்ப நம்ம யோகாக்கே போய் ஒரு மெடிடேஷன் போய் உட்காரணும்னு சொல்றாங்க. மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் உட்காரணும்னா, சமணங்கால் போட்டு கரெக்ட்டா உட்கார்றதுக்கு பிசிக்கல் பாடி கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், நீங்க உங்க மனநிலையை, உங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி உட்கார முடியும். இங்கேயே கால ஆட்டிட்டு உட்காந்துட்டுருந்தோம் அப்படின்னா, அங்க உங்களால ஃபோக்கஸே பண்ண முடியாது. அருமைங்க சார், அருமைங்க சார். இப்போ உங்களுடைய ரொட்டீன் எப்படிங்க சார்? காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னலாம் நீங்க பண்றீங்க? ஓகே. ஹெல்த்துக்காகவும் ஹெல்த்துக்காக சொல்லுங்க. பிசினஸ்க்காக நெறைய பண்ணுவீங்க. அத வெளிப்படையா சொல்ல வேண்டாம். உங்க ஹெல்த்துக்காக மட்டும் ஓகே. சொல்லுங்க. ஹெல்த்ல வந்து சார் காலையில நான் வந்து என்னுடைய ஆஸ் யூசுவல் வந்து கடந்த ஒரு 10, 11 வருஷமா வந்து 4:45க்கு தான் என்னுடைய வேக்கப் டைம். ஒர்ஸ்ட் கேஸ் 5 மணிக்கு எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அஃபர்மேஷன் நோட்டு தான் எழுதுவேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அஃபர்மேஷன் நோட்டு நான் ஃபாலோ பண்றேன். ஒரு 8, 10 வருஷமா அஃபர்மேஷன் எழுதிட்டே இருக்கிறேன். அந்த அஃபர்மேஷன் வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவ, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதுறத அந்த வார்த்தைகள மாத்திப்பேன். எனக்கு அன்னைக்கு என்ன தேவைகள் இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நான் மாத்திட்டு அஃபர்மேஷன்ஸ் எழுதுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மென்டலி நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்காக காலையில ஒரு மெசேஜ் கிரியேட் பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 676வது நாள் அந்த மெசேஜ் வந்து எல்லா குரூப்லயும் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்றேன். இதனால எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அந்த இடத்துல. அந்த மெசேஜ் திரும்ப திரும்ப நான் படிக்கும்பொழுது, எனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உள்ள போகுது. மினிமம் காலையில வந்து 2 பேஜாவது புக்க படிச்சுருவேன். அது எந்த புக்கோ 2 பேஜாவது புக்க என்னோட தலைமாட்டு பெட்டு பக்கத்திலேயே என்னோட புக் இருக்கும். நைட்டு தூங்க போகுதும் சரி, காலையில எந்திரிக்கும்போது 2 பேஜாவது புக்க படிச்சுருவேன். இத முடிச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு ஜிம்முக்கு போயிருவேன். ஜிம்முக்கு போயிட்டு நான் திரும்பி 7:15க்கு வருவேன். ஜிம்முன்னா நாங்க போய் வெயிட் லிஃப்டிங் கம்மியா தான் இருக்கும். நான் மட்டும் கிராஸ் ஃபங்ஷனல் ஒர்க் அவுட்ஸ் பண்றேன். அத முடிச்சு 7:15க்கு வீட்டுக்கு வருவேன். தென் யோகா. ஆன்லைன் யோகாஸ் அந்த மாரி யோகாஸும் அட்டெண்ட் பண்றேன். 8:15 வரைக்கும் போகும். ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்ங்கிறனால, ஒரு சத்தான உணவு எனக்கு குடுக்குறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த அளவு ஹெல்த்தியா இன்னைக்கு இருக்கிறேன்னா, அது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுறதில்ல. பிளஸ் வந்து ரொம்ப அளவான சாப்பாடு. என்னுடைய ஒரு தாரக மந்திரம் வந்து நான் சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல சொல்லவும் ஆசைப்படுறேன். நெறைய பேர் வந்து என்ன பண்றோம்னா, ருசிக்கு சாப்பிடுறோம். ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாலே பாதி இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். நான் வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்றேன். அது என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு. அருமைங்க சார், அருமைங்க சார். சார் இப்போ வந்துட்டு நீங்க வேயிங் ஸ்கேல் பிசினஸ்ல இருக்கிறீங்க. ஆ மக்கள் வந்துட்டு இப்போ இந்த சூழ்நிலையில ஹெல்த் கான்ஷியஸ் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? அது நெறைய இடைக்கட்டுகள்லாம் சொல்றாங்கல்லங்க. இப்ப இந்த காலத்துல வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வேயிங் ஸ்கேல்ஸ் இருக்குது. அந்த காலத்துலருந்து இது எப்படி நீங்க ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க மக்கள் எல்லாமே? சார் இந்த ஸ்கேல பத்தி பேசணும்னா, நான் பெரிய புக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். வரலாறு பத்தி. ஸ்கேல் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஸ்கேல்கள் இருக்கு. அது தமிழர்கள் யூஸ் பண்ண ஸ்கேல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம ஒரு பெரிய மியூசியம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த மியூசியம்ல அவைலபிள் வச்சிருக்கிறோம். கேள்விப்பட்டேங்க சார் இது. அந்த மியூசியத்த மட்டும் கொஞ்சம் காமிச்சீங்கன்னா பரவால்ல. எங்க மக்களுக்கு நம்ம காமிச்சிடலாம் அதைய. டெஃபினட்டா பார்த்துரலாங்க. மியூசியத்தையும் பார்த்துருவோம். ஓகே. ஆக்சுவலி இதில வந்து நம்ம நெறைய கைண்ட் ஆஃப் வேயிங் ஸ்கேல்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளேல வச்சிருக்கிறோம்.
ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய வெயிங் ஸ்கேல்ஸு, 600 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது, இது வந்து பல கண்ட்ரியிலிருந்து நம்ம எடுத்துட்டு வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். எதனாலன்னா, நாங்க பண்ணக்கூடிய தொழில் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல, ஃபியூச்சர்ல இந்த தொழில் எப்படிலாம் வளர்ந்துருக்குங்கிறத தெரியணுங்கிறதுக்காக ஒரு எண்ணத்துல தான் இது பண்ணியிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மியூசியம் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தராசுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிசிஷனா டைமண்ட்ஸ் வே பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய தராசுகள் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணது இங்க வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து 1845ல ஜெர்மன்ல இருந்த ஸ்கேல்ஸ் இதெல்லாம். 1845ல இருந்தது. இதோட காயின்ஸுகள் ரிலேட்டட் டு வெயிட் அண்ட் மெஷர்ஸ் பத்தின இருக்கிற காயின்ஸுகள், ஆவரி மெஷின்ஸ் வந்து ஆவரி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அந்த கம்பெனி வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியோட தராசு இருக்கு. இது ஹைதராபாத் நிஜாமுடைய பேலஸ்ல இருந்த படி அளக்கிற இது இந்த இது வெயிட்ஸுகள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஆவரியோடது. இது பவுண்டில் இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது 1945 இந்த வெயிட் வந்து போட்டக்கூடிய சீல் எல்லாமே இங்கே வந்து மார்க்கிங்கில் இருக்கு. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெயிட்ஸுகள் உலகத்தில் இருந்த வெயிட்ஸுகள் எப்படி பரிமாணம் ஆயிருக்கு. ஒரு 16 விதமான வெயிட்டுகள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷிங் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஃபிஷ்ஷிங் ஸ்கேல்லாம் இருக்கு. மினியேச்சர் வெயிங் ஸ்கேல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஜுவல்லரியில் யூஸ் பண்ண வெயிங் ஸ்கேல்ஸு, இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஸ்கேல்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ண வெயிங் ஸ்கேல்ஸ். இங்கே வந்து வெயிட்டை போட்டுருவாங்க. இங்கே தூக்கிட்டு இங்கே மார்க்கிங் இருக்கும். நகர்த்திட்டே வருவாங்க. இதை பற்றி வெயிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் வெயிட் எவ்வளோ இருந்துக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பியூர்லி லெதரில் பண்ண ஸ்கேல். இது 100% லெதர். இந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே அகைன் டேப்பு வந்து பியூர்லி மேட் அவுட் ஆஃப் சில்வர். சில்வரில் ஸ்கேல் டேப் வந்து இது பண்ணியிருக்கேன். இது அகைன் ஜெர்மன்லேருந்து தான் இந்த ஸ்கேலுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஸ்கேல் தான். 2 சைடு டிஸ்பிளேல இருக்கும். இழுத்தீங்க இங்கே இருக்கிற நீடில் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வரும். 2 சைடுமே டிஸ்பிளேல இருக்கும். இதில் அகைன் இந்த ஸ்கேலுமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசிஷனுக்காக இங்கிலாந்துலேருந்து வந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே. இங்கே வெயிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீடில் கீழே இருக்கும். நம்ம பழைய மெக்கானிக்கல் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நீடில் இங்கே வந்து இதனுடைய பரிணாமம் தான் இங்கே வந்து இருக்கிறது. அப்படியே ஒன்றுனா இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. பர்சனல் வெயிங் ஸ்கேல்ஸ் பாருங்கள். நம்ம வெயிட் பார்ப்போம் இல்லையா, அந்த வெயிங் ஸ்கேல்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப்பில் வந்திருக்கு. இதுவும் ஜெர்மனில் தான் வந்திருக்கு. இந்த ஸ்கேல்ஸும் கிச்சன் வெயிங் ஸ்கேல்ஸ் அவைலபிள் இருக்குது. பலதரப்பட்ட வெயிங் ஸ்கேல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேல் ரிலேட்டட் என்னென்ன கைண்ட் ஆஃப் வெயிங் ஸ்கேல்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறத இங்கே போட்டிருக்கோம். என்னென்ன கைண்ட் ஆஃப் வெயிட்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறதுக்கு வெயிங் ஸ்கேல் பற்றின ஸ்டாம்புகள் வந்தது. உலகத்தில் எங்கெல்லாம் ஸ்டாம்ப் வந்திருக்கோ அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். என்னென்ன வருஷம் வந்திருக்குன்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி கவர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1890 வந்த கவர்ஸு, 1950 வந்த கவர்ஸு, ஜாப்பனீஸ் கவர்ஸு, எந்தெந்த கண்ட்ரியில் கவர்ஸ் இருக்கு, என்னென்ன கைண்ட் ஆஃப் வெயிங் ஸ்கேல்ஸ் டைப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்கிறது இங்கே டிஸ்பிளே இருக்கு. ஹிஸ்ட்ரி இங்கே வந்து டிஸ்பிளேல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திட் நம்ம வந்து ஒரு புக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். வெயிட் அண்ட் மெஷர்ஸ் பற்றின புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. இது வேணும் யாருக்காவது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஸ்கூல் குழந்தைங்களாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த ஸ்கேலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி தான் பிறப்புலேருந்தே ஆரம்பிக்குது. ஓகே, பிறப்புலேருந்தே வெயிங் ஸ்கேல் ஆரம்பிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ இன்னைக்கு ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்கேல்ஸ்லாம் ஏறின்னு வெயிட் பார்த்துருக்குறாங்க. மெக்கானிக்கல் ஸ்கேல்ஸ் அப்போ வந்து 1 கிலோ வித்தியாசம் காமிக்கும், 1/2 கிலோ வித்தியாசம் காமிச்சது. இன்னைக்கு வந்து 1/2 கிலோ வித்தியாசம் ஏற்பட்டால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தினுடைய டோசேஜை டாக்டர்ஸ் மாத்துறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து 100 கிராம் அக்யூரேசி இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து இன்னைக்கு தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி 100 கிராம் ஸ்கேல் ஒன்று இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஸ்கேலில் மட்டும்தான் சாத்தியக்கூறு இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் ஸ்கேலுமே இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ப்ளூடூத்தில் பார்த்துக்கலாம். உங்கள் ரெக்கார்ட்ஸ் ஃபுல் இயரோட ரெக்கார்ட்ஸை உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னைக்கு என்னைக்கு இறங்கி இருக்க வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ராக் அவுட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு சார். இன்னைக்கு இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் தான் கன்சிஸ்டன்ஸாக இருக்காங்க. 8 பேர் விட்டுறாங்க. 1 மாதம் போகிறாங்க. அந்த சொல்லுவாங்க சோடா பாட்டில் என்தூசியாசம்னு சொல்லிட்டு. நியூ இயர் வரும்போது பார்த்துருப்பீங்க. நியூ இயர் வந்தோன்னா ஜிம்மு பயங்கர க்ரௌடாக இருக்கும். பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அந்த சோடா பாட்டில் என்தூசியாசம் மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறாங்க. 2 பேர் தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. இது எல்லாரும் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஹெல்த் வந்து இட்ஸ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
அந்த காலத்துல சொன்ன மாரி தான். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்ன மாரி தான். பிளஸ் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வெல்த் வேணும்னா ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் பிபி ஏறிடும் பாதி பேத்துக்கு. அதனால சரி, இப்போ ஹெல்த் நியூ இயர்க்கானே ஆரம்பிச்சாங்கன்னா பொங்கல் வரைக்கும் போறான்னு சொன்னீங்க. அதுவே பெரிய விஷயம் உண்மையாலுமே. 14 நாள் பண்றாங்களா? அடேங்கப்பா! சார், இப்போ வந்துட்டு யோகா இருக்குது, ஜிம் இருக்குது, வாக்கிங். நீங்க எதை சார் சூஸ் பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலி இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பாடி, டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜை பொறுத்து. என்னை பொறுத்தளவு யோகாங்கிறது வந்து எல்லா இடத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யோகா வந்து மேட்ச் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா 18 இயர்ஸு கீழே இருக்கும் அலௌடு இல்லைன்னு போட்டிருப்பாங்க ஒரு சில ஜிம்மில். ஒரு சில ஜிம்மில் 14 இயர்ஸு கீழே அலௌடே இல்லைன்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் யோகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் இருக்கிற குழந்தைக்கே யோகா சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல் வந்து யோகா தான், சந்தேகமே இல்லை. ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் தி பாடி கண்டிஷன். ஒரு சிலர் வந்து எனக்கு மசில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜிம்முக்கு போகலாம். எனக்கு மசில்ஸ் வேண்டாம், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க யோகா ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படிங்கிறது என்னுடைய அருமைங்க சார். இப்போ யோகா, மெடிடேஷன் உங்களுடைய லைஃப்ல என்ன மாற்றங்கள் கொடுத்துருக்குதுங்க சார்? பிஸ்னஸ்க்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது? சார் யோகா பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்ளை சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி நம்ம கரெக்டாகிடுவோம். ஃபிசிக்கலி கரெக்டாகும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவே தெளிவாக இருக்கும் சார். எந்த டவுட்டுமே இருக்குல்ல அதில். ஃபிசிக்கலி நம்ம கரெக்டாக இருக்கும். யோகா பண்ணும்போது அதுவும் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து நம்ம யோகா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா நம்ம சிந்தனை ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாறிடுது. அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க தோணுது, நெகட்டிவான விஷயத்தை பார்க்க தோன்றதில்ல. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே நிறைய பேர் அட்ரஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சொல்யூஷன் என்னன்னு நமக்கு தோணும். சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க தோணும். நம்ம சிந்தனைகள் எப்படி போகுதுன்னா, பிரச்சனையை கேட்டாலுமே என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. சொல்யூஷனை நோக்கின ஒரு முயற்சிகளுக்கு வந்து யோகாவும் மெடிடேஷனும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க சார். உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கும். பாடியை டயர்டாக்கிறக்கே விடாது சார். அருமை. பாடி டயர்டாக்க உள்ளன்னா நீங்கள் ஆல்வேஸ் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ம். அதுவே போதுமானது. ஒரு டீம் பார்க்கும்போது நீங்கள் எனர்ஜியாக இருப்பீங்க, கஸ்டமர் பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் நடந்து போகிற ஸ்பீடே வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சூப்பர். இப்போ நீங்க மோட்டிவேட்னு சொன்னனாலே கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு நாள் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. அன்னைக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது. அடுத்த நாள் டே ஃபுல்லா ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்துக்காக உங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னங்க சார்? ஹெல்த்துக்காக என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு நான் பிஸியாக இருக்கேன்னு நினைக்கும்பொழுது, நான் இது பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த டேவே பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்க முடியும், எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க முடியும். அப்போ அந்த 1 மணி நேரம் அந்த கோல்டன் ஹவர்ஸை வந்து நான் லைஃப்பில் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அந்த 1 மணி நேரம் தான் என்னை ட்ரைவ் பண்ணுதுன்னு தெரியுது. அப்புறம் நான் எதுக்கு போய் இது விடணும்? அதை விட்டேன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லையே. சூப்பருங்க சார். இப்போ உங்களை போன்ற பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, இல்ல இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு சிம்பிளா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப்ல அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா, என்ன ஒரு மந்திரத்தை சொல்லுவீங்க? உணவு விஷயத்தில் நான் அப்பளே சொன்ன மாதிரி தான், ருசிக்கு சாப்பிடாதீங்க, பசிக்கு சாப்பிடுங்க. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபுட்டில் பொறுத்தளவு. அருமைங்க சார். உடற்பயிற்சி வந்து மிக 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 முக்கியம் லைஃப்பில். அந்த காலத்தில் பாரதியார் பாடினது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, உடற்பயிற்சி வந்து குறைந்தது ஒரு 40 நிமிடமாவது லைஃப்பில் நம்மளுக்காக ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதை பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்டையர் லைஃப் இஸ் ஓவர். உங்களை நம்பி உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள், உங்களை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயமே நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா பாதிச்சிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் உண்டாக்குறீங்கன்னு பாருங்கள். அப்போ ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் நம்ம ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா நம்மளால் 100 பேர் 200 பேர் வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அருமைங்க சார். ஆணி அடிச்ச மாதிரி ஆணித்தரமா அக்யூரேட்டா விஷயங்களை சொல்லிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப இதனால பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷங்க சார். உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸில் இதையும் ஒரு கோல்டன் ஹவர்ஸாக மதித்து எங்களுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஒரு வாய்ப்பு வழங்கின உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி செந்தில் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ.